அவரை பதவியிலிருந்து எடுக்க வேண்டும், அமைச்சர் பதவியிலிருந்து எடுக்கணும், தப்பே கிடையாது. அப்போ கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ ரோட்டில் சைன் பண்ணால் பழனிசாமி எடுத்துட்டார். தலவாய் சுந்தரம் அங்கே போய் ஆர்எஸ்எஸ் மீட்டிங்கை துவக்கி வச்சார், பழனிசாமி எடுத்துட்டார். அப்புறம் நீ எதுக்கு போய் சேர்ந்த? நீ மனுஷனா? நீ சைலண்டாக முதல்ல இன்னும் ரொம்ப ஆர்வமாகவும் எழுச்சியாகவும் கொடி பிடிச்சி போராட்டம் பண்ணி ஏதோ பண்ண மாதிரியும் அதுதானே இப்படி அடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. எங்கள் அண்ணன் தான் தலைமை தாங்குவார் அப்படின்னு சொன்னேன் சார். வருங்கால முதலமைச்சர் ஓபிஎஸ் தான் சொன்னேன் சார். இவ்வளவும் பாராட்டி பேசணும் சார். பின்னாடி தான் தெரிஞ்சது சார் அவர் பிஜேபியில் இருக்கிறாருன்னு சொல்லி. திடீர்னு கூட்டணி அங்கே போய் அம்போன்னு உட்காந்துருக்காரு. அமித்ஷாஜி பேசுகிறாரு, அவருக்கும் சில நேரத்தில் கோபம் வருது. திரு பழனிசாமி முகத்தை பாருங்கள், அப்படியே பேய் அறிஞ்ச மாதிரி உட்காந்துருப்பார், வாயே திறக்க மாட்டார். எல்லாம் போன பின்னாடி ஒரு காமெடி நடந்தது. இவரை எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்க, ஸ்டேஜில் தனியாக நின்றுட்டுருக்காரு. அப்புறம் திரும்பி பார்க்குறாரு, யாரையும் காணோம். அப்புறம் ஓடி வந்து ஒருத்தர் தட்டி, அண்ணனை வாங்கினேன், கீழே வாங்கினேன்னு. அந்த அளவிற்கு ஒரு பெரிய குழப்பத்திலே பழனிசாமி இருக்கிறார் என்பது தெரிகிறது. இது காரணம் பின்னாடி இடி இன்கம் டேக்ஸும் அந்த வலையில் மாட்டிக்கிட்டு எப்படி தப்பிச்சு வர்றதுன்னு தெரியாமல் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்பட்டு விட்டது. ரைட்டு, இப்போ பிஜேபி என்ன எதிரி கட்சியா? 14 ஸ்டேட்டில் ஆளுது. புதுச்சேரி மாதிரி மாநிலத்தை விட்டு கூட்டணி இல்லாமல் 14 ஸ்டேட்டில் இருக்குது. ஒரு காலத்தில் 2 கட்சிகளும் பயணித்த கட்சி தான், அது தப்பு இல்லை. அது ஏதோ தீண்டத்தகாத கட்சி மாதிரி அதில் சேரக்கூடாதுன்ற ஒரே நிலைப்பாட்டை தொண்டர்களையும் மக்களையும் நம்ப வைத்து எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்கள். ஏங்க ஸ்டீஸ் ஆன் பண்ணு, என்கிட்ட கொடுக்குறீங்க. அப்புறம் கொள்கை என்று வருகிற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கைக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கும். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன். இவங்களோட கூட்டணி வச்சுதாங்க எங்க ஆட்சியை போச்சு. யாரால தோத்த? பிஜேபியால தான் தோத்த. பிஜேபி இல்லைன்னா நாலாம் நேரம் சட்டமன்றத்துக்கு போயிருக்க வேண்டிய ஆளு. அது வேஸ்ட் லக்கேஜ், இனிமேல் தேவையில்லை. அந்த பெட்டி வந்து ஓடாத பெட்டி, ஓடாத வண்டி, பழைய மோட்டார் சைக்கிள் அது வந்து வேஸ்ட். அது இல்லைன்னா நாளை பிஜேபி இல்லைன்னா நாளை ஜெயிச்சிருக்க வேண்டிய காரணம். அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா 2019 சரி 2021 சரி நாங்கள் தோத்துது பிஜேபியால. ஓகே, எந்த சூழ்நிலையிலும் பாரதிய ஜனதா கட்சியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக கூட்டணி இருக்காது. வருகின்ற 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் உறுதியாக கூட்டணி இருக்காது என்பதை நான் இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இனிமேல் செத்தாலும் பிஜேபி பக்கமோ அல்லது சிறுபான்மை மக்கள் எதிராக யாரு கூடயுமே சேர மாட்டோம் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு பிஜேபியுடைய மதவாதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்க அம்மா வழியில் இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் முடிவெடுத்து இன்னைக்கு வந்திருக்கிறார். இது தீ, இதை தொடமாட்டோம் அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம். 100 தடவை சொல்லிட்டோம், 1000 தடவை சொல்லிட்டோம். தீ குளிக்கணுமா சொல்லுங்க. அப்படியாவது உலகத்துக்கு, பத்திரிகை உலகத்துக்கு, டிவி தொலைக்காட்சிக்கெல்லாம் நிரூபிச்சு காட்டுறதுக்கு நாங்கள் யாராவது ஒருத்தர் தீ குளிச்சு காட்டுறோம். என்ன சொல்ல முடியும் நாங்கள் அதுக்கு மேல? திருப்பி இந்த கேள்வியே எழக்கூடாத, திட்டவட்டமா முடிவு பண்ணதாச்சே. சார் தவறு சார், தவறு. அதெல்லாம் ஒன்றும் எனக்கு ஒன்றும் சார், அதெல்லாம் என்ற சந்தேக தயவுசெய்து சொல்கிறேன். அவர் திரு பொன்முடி அவர்கள் எந்த நிலையில் பேசினார் என்று தெரியாது. மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் நாம் பாரதி. வி ஹவ் நோ எனி அப்ஜெக்ஷன். அப்படி தவறாக அவர் பேசியதற்கு திருமதி கனிமொழியை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதை எடுத்தது முதல்வர் சரியான இது சார். அதில் எனக்கு மாற்று கருத்துலாம் கிடையாது சார். அவரே மன்னிப்பு கேட்குறாரு. அப்புறம் என்ன இருக்குது சார்? பிரதர் வெயிட் பண்ணுங்க பிரதர். மாட்டும் போது தானே தூக்க முடியும். ஏங்க ரோட்டில் போயிட்டே இருக்காங்க. அப்போ ரோட்டில் பிஜேபி என்ன பண்ணுது? சைன் வாங்குது மும்மொழி கொள்கை திட்டத்துக்கு ஆதரவா. அப்போ திடீர்னு ஒரு கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ வராரு. வந்துட்டு அவரை நிறுத்தி சைன் பண்ணுன்னா அவருக்கு பழனிசாமி மாதிரி அவருக்கு மும்மொழியும் இரட்டை மொழியும் தெரியல. வர சைன் பண்ணிட்டாரு.
சைன் பண்ணுறேன் சார். எடுக்கணும் சார். நான் உங்கள் கேள்விக்கு ஸ்ட்ரைட்டாக பதில் சொல்கிறேன். அவரை பதவியிலிருந்து எடுக்க வேண்டும், அமைச்சர் பதவியிலிருந்து எடுக்கணும், தப்பே கிடையாது. நான் அதுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். நான் அப்போ கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ ரோட்டில் சைன் பண்ணால் பழனிசாமி எடுத்துட்டார். தலவாய் சுந்தரம் அங்கே போய் ஆர்எஸ்எஸ் மீட்டிங்கை துவக்கி வச்சார், பழனிசாமி எடுத்துட்டார். அப்புறம் நீ எதுக்கு போய் சேர்ந்த? நீ மனுஷனா நீ? அப்போ அவங்களுக்கு ஒரு சட்டம், உனக்கு ஒரு சட்டமா? நியாயம் இல்லைல்ல சார் பேசுறது. என்ன அது சைலண்டாக தான். முதல்ல இன்னும் ரொம்ப ஆர்வமாகவும் எழுச்சியாகவும் கொடி பிடிச்சி போராட்டம் பண்ணி ஏதோ பண்ண மாதிரியும் அதை தானே இப்படி அடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். தப்பு சார், மன்னிச்சிருங்க சார். நான் தவறு பண்ணிட்டேன் சார். நான் தப்பு பண்ணிட்டேன் சார். தப்பு. அம்மாவால் அடையாளம் காட்ட இதே சேலத்தில் நடந்த மண்டபத்தில் ஏறி எங்கள் அண்ணன் தான் தலைமை தாங்குவார் இந்த கூட்டணிக்கு அப்படின்னு சொன்னேன் சார். வருங்கால முதலமைச்சர் ஓபிஎஸ் தான் சொன்னேன் சார். இவ்வளவும் பாராட்டி பேசினேன் சார். பின்னாடி தான் தெரிஞ்சது சார் அவர் பிஜேபியில் இருக்கிறாருன்னு சொல்லி. அப்பயே வெளியே வந்தேன். மன்னிச்சு. அவர் போய் தனியாக ராமநாதபுரத்தில் நின்னது தான் அவருக்கு எனக்கு ஏற்பட்ட தகராறு சார். இல்லை சார், போகிற மாதிரி எங்களுக்கு ஐடியா இல்லை சார். நாங்கள் போக மாட்டோம். நான் சொல்கிறது நல்லா கவனிங்க. நீங்கள் நான் புரிஞ்சுக்கோங்க. 5 வருஷ காலம் திமுக பிஜேபியோட பயணம் பண்ணியிருக்கு. 10 மாத காலம் அதிமுக பிஜேபியோட பயணம் பண்ணியிருக்கு. கடந்த கால வரலாறு. இந்த அனுபவத்துக்கு பின்னாடி தான் அம்மா வேண்டான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க சார். இதுதான் நடந்தது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், புகழேந்தியே விட்டுருங்க. வேணாம் 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 வேணாம், தீ குளிச்சிருவேன், செத்து போயிடுவேன், இந்த கட்சியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லி இவங்க ஏன் சார் மாறுறாங்க? கேளுங்க சார். நான் இல்லை சார். நான் புகழே சார். இல்லை எனது அம்மா தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூறியபடி நான் பிஜேபியோட எந்த தொடர்பும் வச்சுக்க மாட்டேன். வேறு எதாவது வேணுமா? எனக்கு என்னுடைய அம்மா தான் முக்கியம், எனக்கு தலைவர் தான் முக்கியம், கட்சி தான் முக்கியம். தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணா வழியில் தான் இந்த திராவிட மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க.